ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு டிடிவி தினகரன் என்று நேற்று அறிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே ஓபிஎஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இப்ப டிடிவி தினகரனும் அதே கருத்தை சொல்றாரு. செங்கோட்டையன் 5ஆம் தேதி ஏதோ அறிவிக்க போவதாக சொல்றாரு. எல்லாம் ஒரே நெட்வொர்க்ல இருந்து தான் அந்த செய்திகள் எல்லாமே வருதா அப்படிங்கிற செய்தியும் ஒரு கேள்வியாக வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏபிஎஸ்க்கு டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ சசிகலா அம்மையாரோ ஏடிஎம்கே வந்தா அவருடைய தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு அவரு எண்ணுகிறார். அது சரியான எண்ணம் தான். இப்போ ஏடிஎம்கேக்குள்ளேயே பலவிதமான கருத்து வேறுபாடுகள், டிசென்டிங் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு இந்த மாதிரி வரும் பொழுது அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கணும். அந்த எதிர்ப்பு அலைகள் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமை இன்னைக்கு இல்லை ஏடிஎம்கே பொறுத்த மட்டும். ஆனா சசிகலாவோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க மாற்று ஏற்பாடாக ஏடிஎம்கேக்குள்ள வந்துருவாங்க. தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லி ரொம்ப உறுதியா நிக்கிறார் ஏபிஎஸ். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்க 3 பேரும் திரும்ப வர்றதா பேச்சே கிடையாது. நான் நிபந்தனை இல்லாம வர்றதுக்கு தயாரா இருக்கேன்னு கூட ஓபிஎஸ் சொல்லி பார்த்துட்டாரு. அதுக்கும் முடியாதுட்டார். அப்ப இது ரொம்ப தெளிவு. அவங்க 3 பேரும் இவர் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப அவங்க 3 பேரும் ஏத்துக்கலன்னா எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கூட்டணி அமைய முடியும்? பிஜேபி சொல்லலாம், நாங்க இந்த 3 கூடயும் கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி வச்சிருக்கோம், எத்தனை சீட் நீங்க கொடுக்குறீங்களோ எங்களுக்கு அதை நாங்க எங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லும்போது இவங்க 3 பேரும் ரொம்ப மைனாரிட்டி குரூப்பா தான் இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவங்க ஏடிஎம்கே நுழைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே சீட் கொடுக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ண முடியும். அப்படி இல்லாம பிஜேபியை சார்ந்துகிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்க முடியும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஹராக்கிரி தான் உண்மையில. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பிஜேபிக்கு இபிஎஸ் சமாளிக்க முடியல இந்த விஷயத்துல. பிஜேபிக்கு தன்னுடைய கட்சியில் உள்ளவங்களே சமாளிக்க முடியல, அது வேற விஷயம். அதுக்காக அமித்ஷா வந்துட்டு போன ஒரு வாரத்துல மறுபடியும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங். சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். சமாளிக்க முடியலையா, அது இயல்பாக இப்படித்தான் போய் நிற்க வேண்டும்னு அவங்க விரும்புறாங்களா? எல்லா கணக்கையும் அவங்க கிட்டே போட்டுறேன்னு சொல்லிடாதீங்க. இல்ல அவங்க விரும்புறது என்னன்னா ஏடிஎம்கே டிஸ்இன்டகிரேட் ஆகணும், நம்ம செகண்ட் பொசிஷனுக்கு வரணும். இந்த விஜய் இந்த தடவை செகண்ட் பொசிஷன்லாம் சொல்லிட்டு இருக்கிறது காணாம போயிடணும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் இப்படி தொடர்ந்து நம்ம இதை ஏத்துக்கிட்டே இருந்தாருன்னா காணாம போயிடணும். சரி, அப்படி காணாம போகாம விஜய் நல்ல ஒரு இதோட பெரு ஆதரவோட வர்ற மாதிரி செய்திகள் வந்தது என்றால் உடனடியா ஏடிஎம்கேக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிடணும் விஜய் கூட. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த திமுகவுக்கு மாற்று ஏற்பாடா வந்துட்டாங்கன்னா அடுத்து நம்ம பின்னாடி இருந்து நம்ம இயக்க முடியும். அது எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. அவங்களுடைய நோக்கம் ஏடிஎம்கே வாழ வேண்டும் அல்லது வீழ வேண்டும் என்பதல்ல. அவர்களுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் திராவிட சித்தாந்தம் என்று இவர்கள் கூறுகிறார்களே, அந்த திராவிட சித்தாந்தத்தை மக்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். இதுதான் அடிப்படை நோக்கம். இந்த அடிப்படை நோக்கத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். முதல் ஸ்டெப்பு டிஎம்கே பதவியிலிருந்து காலி பண்ணணும். 2வது ஸ்டெப்பு ஏடிஎம்கே உள்ளுக்குள்ளே அது 2 சைமல்டேனியஸாகவும் நடக்கலாம். ஏடிஎம்கே எவ்வளவு வீக்கன் ஆக்கணும் அவ்வளவு வீக்கன் ஆக்கணும். 3வது ஸ்டெப்பு அடுத்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு வரணும். 4வது ஸ்டெப்பு நம்ம ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த திராவிடம்ங்கிற சித்தாந்தம், இவருடைய திராவிடம் என்ற பெயரில் எந்த சித்தாந்தத்தை கூறுகின்றார்களோ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறுகிறார்களே, அதிலிருந்து துவங்கி ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அதிலிருந்து துவங்கி எல்லாவற்றையும் அழித்துவிட்டு இது குரோத் ஓரியன்டட் ஸ்ட்ராட்டஜி. பணக்காரன் மேலும் பணக்காரனாக வாழ்ந்தால் அவன் அவ்வளவு பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வான்? மக்களுக்கு கொடுக்கத்தானே செய்வான். ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் என்று பொருளாதாரத்தில் படித்தது இல்லையா அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும். இதுதான் அவங்க நோக்கம். இதுல இருந்து வேற ஒரு சப்ஜெக்டுக்கு தள்ளி போற மாதிரி தெரியுது சார். ஆனா அதை பேசிட்டு திரும்பவும் இங்க வரணும்னா வந்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட், பிரைவேட் கேபிட்டல்ல ஊக்குவிக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் 91ல கொண்டு வந்தாங்க. ஆனா அதனுடைய விளைவுகள் வலதுசாரி இயக்கங்களின்
தலைமை பீடம் அப்படின்னு எல்லாரும் சொல்ற ஆர்எஸ்எஸ்லயே அதனுடைய குரல் வந்து மாற்றி ஒலிக்குது அப்படின்னு சில கட்டுரைகள் படிக்க முடியுது. அவங்க வந்து பரந்த மக்களுக்கு கிடைக்காத எட்டாத சேவைகளாக கல்வியும் மருத்துவமும் மாறி போயிருக்குது சமீப காலங்களில் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலங்கள்ல அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ அது கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது சோசியலிசம் மாதிரி சொற்களை அவங்க ஏற்கலைங்கிறது வேற கதை. ஆனா சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்கமாக வளர்ந்து வரும் ஒரு மாற்றத்திற்கு எதிரான குரல்களை ஆர்எஸ்எஸ் முன்வைக்குதுன்னு வரக்கூடிய குரல்களை எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்களா இப்ப இதை எடுத்துக்கங்க, பெங்கால் எடுத்துக்கங்க. அங்க வந்து பிக் ஃபார்மர்ஸ் இருந்தாங்க, அடுத்து ஸ்மால் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஃபார்மர்ஸ், நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளர். இவங்க 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேருமே வந்து வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டிய கூட்டமாக இருந்தது. அதனாலதான் சிபிஎம் வந்து இந்த 3 பேரையும் தனிச்சு பார்க்கல, அவங்க ஒன்னாத்தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பினாய் சௌத்ரி ஒருவர் சொன்னார், ஒன்னாத்தான் வச்சிருக்கணும், ஆனா ஸ்மால் ஃபார்மர் வந்து அந்த லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபரை வந்து இந்த பிக் ஃபார்மர் ஸ்மால் ஃபார்மர் நடத்தின மாதிரி நடத்திடக்கூடாது, அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொன்னது. இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, growth oriented ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கடைசியில் ஒரு 1% மட்டும்தான் வளர்றாங்க போல. ஆனா நம்முடைய பாப்புலாரிட்டி பேசிஸ் வந்து இன்னொரு கீழே ஒரு 10-15% இருக்காங்களே, அவங்க நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல நினைச்சா நம்மளை விட்டு போயிடுவாங்களே. இதுதான் இந்த முதலை கண்ணீருக்கான காரணம். ஏழை எளியவர்கள்லாம் வாழணும்னு நினைக்கல, ஏன் சப்போர்ட்டரா இருக்கவனையும் ஏன் சேத்துல நீ வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளி விட்டுருவ போலயே, அவன் பிசினஸ் கெடுத்துருவ போலயே அப்படின்னு, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த மோகன் பகவத் போன்றவர்கள் இதை பத்தி ரிசர்வேஷனை பத்தி அது தவறுன்னு சொல்லுவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆமா ரிசர்வேஷன் தவறோ ரைட்டோ ஆனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணும். அவருடைய அடிப்படை கொள்கையிலிருந்து அவர்கள் மாறுவதில்லை, இதுதான் உண்மை. அவங்க வந்து ஆனால் அவர்களை அறியாமல் யாரை தூக்கி கொண்டிருந்தார்களோ அந்த ஜவஹர்லால் நேருவை இன்று தூக்கி பிடிக்கிறார்கள். அதுதான் சார் அதுல மெசேஜாக இருக்கு. அதாவது மையப்படுத்தப்பட்ட பெருநிறுவன மயம் அப்படின்னு அவங்க இது எல்லாத்துக்கும் காரணமாக சொல்றாங்க. சென்ட்ரலைஸ்டு கார்பரேட்டைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். கல்வியும் இவங்கெல்லாம் they know crude expressions. I'm sorry to say this, they know crude expressions. ஆனா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸை யார் சொல்றாங்களோ அவங்க ஆழ்ந்து தீவிரமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். இப்போ மகாத்மா காந்தியை பத்தி பாடும்போது பாரதியார் வந்து என்ன சொன்னார், வாழ்கனே எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு வாழ்வற்று என்றதாம் இப்பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க. விடுதலை தவறி கெட்டு. 2 ஆக்சிடென்டல் வார்ஸ், பேட்டில் ஆஃப் பிளாசி ஒன்று, இங்க வந்து ஆர்காட்டுக்கு பக்கத்தில் நடந்த இன்னொரு யுத்தம், 2 பேர் ராபர்ட் கிளைவ் தான் நடத்தினார். இந்த 2ஐயும் வந்து தவறி கெட்டதுனால இந்தியாவே அடிமைப்பட்டு போச்சு. இப்ப நேரு வந்து சோஷியலிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லல, ரொம்ப முக்கிய ஒரு சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, ரொம்ப பெரிய அழுத்தமான ஒரு சொல் அது வந்து சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. We are not saying that there will be no private sector, but our fundamental aim is to create a society which is socialistic pattern. இது வந்து அதனால தான் மிக்சட் எக்கானமியை கொண்டு வந்தார். பிரைவேட் செக்டரும் இருக்கும், பப்ளிக் செக்டரும் இருக்கும். பப்ளிக் செக்டர் வந்து என்ன, பப்ளிக் செக்டருடைய அடிப்படை கடமை என்ன, மார்க்கெட் இன்டர்வென்ஷனிஸ்ட் ஃபோர்ஸ். எப்ப பிரைவேட் செக்டர் வந்து ஏகத்துக்கு சொல்றாங்களோ அந்நியார். இப்ப நான் வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருந்தபோது இவரு ஜோதிபாசு அந்நியார் முதலமைச்சர் இருந்தாரு. வெங்காய விலை எக்கச்சக்கமா ஏறிக்கிட்டே இருந்தது. அப்போ அவர் வந்து இதுல வந்து சொன்னாரு, கூட்டத்தில் வந்து சொன்னாரு, இந்த ஆபீசர்ஸ் மீட்டிங் அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை வந்து பிரஸுக்கு சொன்னாரு, நாங்க சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லியிருக்கோம், வெங்காயத்தை வந்து நீங்க கல்ஃப்ல இருந்து இறக்குமதி பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கோம், உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லினாரு. நான் மீட்டிங் முடிஞ்சோடனே சிஎம்கிட்ட போய், சார் என்கிட்ட நீங்க அது மாதிரி ஒன்றும் சொல்லலை சார், இது வந்து நாளாகுமே சார் அந்த மாதிரி பண்றதுக்கு, இப்பதான் சொல்றீங்களா அப்படின்னு. அதுக்கு நாளாகும், ஆனா நாளைக்கு வெங்காய விலை கரைஞ்சிடும், போயிட்டு வாங்க அப்படின்னு பதுக்கி வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. இதுதான் திறமையான நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து. அதனாலதான் நேருக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட ஒரு ஃபியூடல் சொசைட்டில வந்து எப்படிப்பட்ட
அனார்கிக்கல் பிளாக்ஸ்ல இருந்து இந்தியாவை வந்து மாடர்ன் ரேஷனலிஸ்டிக் சொசைட்டியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கு எத்தகைய சிரமங்கள் இருக்குன்னு தெரியும். சில பேர் சொல்றாங்க நேரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னு, டைல்யூட் பண்ணிட்டாருன்னு. அவர் ஒரே ஸ்டிஃபர் இந்த இப்போ இதில் வந்து ஒரு கலெக்டர் வந்து சொல்லுவார், நான் 60க்கு 40 தான், இப்போ 60 வந்து ஆளுங்கட்சிக்கு 40 எதிர்கட்சிக்கு அப்படிம்பாரு. ஏன்னா நான் ட்ரைனிங்ல இருந்தபோது அது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தவர். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சார் இது, நம்ம 50க்கு 50 இருக்கணும் அப்படின்னு. தம்பி, நான் 50க்கு 50 முயற்சி பண்ணா என்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அடுத்தவர் வந்து 90க்கு 10 இருப்பாரு, அது சரிப்படாது இல்லையா? ஏதோ நம்மளால முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து எதிர்கட்சிக்காரங்களுக்கும் அக்கௌண்டேட் பண்ணிடணும், நம்ம ஜனநாயகத்தை விட்டு கொடுத்துட கூடாது. இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தான், சர்டன்லி, பட் ஒர்க்கபிள் காம்ப்ரமைஸ். இதே மாதிரி தான் நேருவும் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் முழுமையாக அவரால் பண்ண முடியல. ஆனால் ஒரு கூட்டத்தில் மகிழ்ச்சியா சொன்னார், மாட்டு வண்டி பயணத்திலிருந்து நாம் சைக்கிள் பயணத்திற்கு வந்து விட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னார். இந்த சைக்கிள் பயணத்திலிருந்து அடுத்து சக்தி மிகுந்த பயணத்திற்கு நம்மால் செல்ல முடியும். அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா தான் பண்ணியிருப்பாரு. ராஜீவ் காந்திக்கு இன்னொரு 5 வருஷம் கிடைச்சிருந்தா பண்ணியிருப்பாரு. ஏன் சந்திரபாபு நாயுடுக்கு 3வது டைம் கிடைச்சிருந்தா பண்ணியிருப்பாரு. ஹிஸ்டரியில வந்து எப்பயுமே சர்டன் பிளாக்கேட்ஸ் இருக்கும். ஆனா அதனால மனது தளர்ந்துட வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது, அன்னைக்கு அவர் கொட்டி வச்ச பப்ளிக் செக்டாரை வச்சுதானே இன்னைக்கு வந்து the 10th most industrialized நேஷனா இந்தியா எப்படி வந்துச்சு? மேஜிக்கா? எதுவுமே மேஜிக் கிடையாது. ஆழ்ந்த திட்டங்கள், அவைகள் முறையான வழியில் நடைமுறைப்படுத்தப்பட்டவை. இது 2 தான் காரணம். ஓகே சார். இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு அங்க ஒரு ஆலோசனை கூட்டம், கலந்தாய்வு கூட்டம் நடத்தினதாக ஒரு செய்தி. அதுல பாஜக தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு செய்தியும் சொல்றாங்க. இங்க என்டிஏ டிஸ்இன்டகிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டே இருக்குது. பாஜகவுக்குள்ளேயும் எல்லாமே பிரகாசமாக இருப்பது போலவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அண்ணாமலைய பெயர் சொல்லாம நேரடியாக நிர்மலா சீதாராமன் இங்கு வந்த ஒரு கூட்டத்துல கடுமையாக சாடினாருங்கிற மாதிரி ஒரு செய்தியும் இருந்தது. அதை எல்லாத்தையும் வச்சு பார்த்து இந்த ஆப்சன்ஸையும் எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன் இங்க வந்து 3 மாசம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்து பார்க்கட்டும். இது அவருக்கு விடப்பட்ட சவாலாக நான் சொல்றேன். 3 மாசம் இருக்கட்டும். இப்ப பேசுறாங்களே, இது மாதிரி ஏதாவது அவங்களால பேச முடியுமா? அண்ணாமலையுடைய வழிமுறைகளை பற்றி எனக்கு பலத்த ஆட்சேபனைகள் உண்டு. ஆனால் அவர் மிக மிக டைனமிக்கா பாஜக இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டார் தமிழ்நாட்டில். அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அதுக்கு காரணம் மறுபடியும் சொல்றேன், அதற்கான வழிமுறைகள் அவர் பின்பற்றினதுல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அப்ஜெக்ஷன்ஸ் உண்டு. இன்னைக்கு அண்ணாமலை வந்து இதுல சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி வந்து என்ன சொன்னாரு, அந்த பாம்பேல வந்து ஒவ்வொரு வருஷமும் காங்கிரஸ் கட்சி வந்து கூடுவாங்க, ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தி இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே காந்தி வந்து சொன்னாரு, கிராமப்புறத்துல எல்லாம் போயிட்டு வந்து சொன்னாரு, இந்த மாதிரி சாட்டர்டே ஈவினிங் கிளப் என்னைக்கும் விடுதலையை கொடுக்காது, நீங்க மக்கள்கிட்ட போகணும், அதுதான் முக்கியம்னாரு. அண்ணாமலை வருவதற்கு முன்னால் தமிழிசை முயற்சி பண்ணாங்க. அண்ணாமலை வந்ததற்கு பின்னால் ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி இருந்த பாஜகவை வெளியில கொண்டு வந்தாரா இல்லையா? அது சில பேருடைய அதிகார பலத்தை குறைத்து விட்டது, அது உண்மை. இன்னைக்கு அவங்க வந்து தங்களுடைய அதிகார பலத்தை மீண்டும் இது பண்ண வேண்டும்னா அதுக்கு அண்ணாமலை மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகின்றார்கள். இதுதான் உண்மை. தமிழகத்து பாஜகவில் வந்து இதுதான் உண்மை. அது டெல்லி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது அவங்களுடைய முடிவு. அதை பத்தி நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கலாம். அண்ணாமலை ஒதுக்கி வச்சா ஆல்டர்னேட்டிவ் அது மாதிரி ஒருத்தரை கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான அரசியலை கொண்டு வரணும். தமிழகத்துல பாஜக என்னைக்கு வந்து செழிக்க முடியும் என்றால் தமிழகத்தின் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேச வேண்டும். தமிழகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றிய அரசை பயன்படுத்த வேண்டும். தமிழகத்தின் பிரச்சனை என்பது தமிழகத்தின் ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீபோர்ட்ஸ் மட்டுமல்ல, தமிழகத்தின் கல்வித்துறை, தமிழகத்தின் மக்கள் நலன், தமிழகத்துடைய மாணாக்கர்கள் நலன், தமிழகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற உயரிய நோக்கு, இதையெல்லாம் அவங்க நம்பினாங்கன்னா அவங்க பின்னாடி ஆட்கள் வருவாங்க. இல்லை என்றால் அவர்களுடைய ஆட்களை திக்கி நெல்லிக்காய் மூட்டை போல் இப்படி செதறி கொண்டிருப்பார். நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் அணுகுமுறையே அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய அணுகுமுறைக்கும் இடையில ஒரு பெரிய இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்குல்ல. அப்புறம் எப்படி அவங்களால அதை சரி செய்ய முடியும்? ஆமா, இப்ப கும்பகோணத்துக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அகோபில மடம் இருக்கு. அதுக்கு 3
கடை தள்ளி, அது அந்த கடை வீதி, அதுக்கு 3 கடை தள்ளி ஒரு முஸ்லீம் ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அமைதியா, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் தமிழ்நாடு. இதை கெடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி இருக்கு. கெடுக்கிறதுக்கு முயற்சி நடக்கும்போது சில பேர் உணர்ச்சி வசப்படலாம். இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து ஆரம்பிச்சு வச்சாங்கல்ல, இது மாதிரிலாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுடைய ஆதரவு இவங்களுக்கு கிடைக்காது. இங்க வந்து அது ரொம்ப கஷ்டம், சந்தேகமே இல்லாம. இவங்க அதைத்தான் நம்புறாங்கிறத பிரச்சனையே. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செஞ்சு நம்ம வந்து கட்சியை வளர்க்கணும் இல்லை, ஏதாவது கலாட்டா பண்ணி ஏதாவது தகராறு ஏற்படுத்தி நம்ம வந்து கட்சியை வளர்க்கலாம்னா அப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் வந்து நீடிச்சு நிலைக்காது. பெரிய கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அதுலெல்லாம் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இஸ்லாமியர்கள் கடைகள் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அது ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ தெரியல. ஆனா கர்நாடகாவில் வந்து அவங்களுக்கு கடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடத்த முடியலைங்கிறது நிஜம். அப்படி மூவ்மெண்ட் நடத்த முடியலைங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை வேரூன்றுவதற்கு அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதான். அது மிக வருத்தத்திற்குரியது. அதுக்கப்புறம் சார், கவிதா பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர ராவுடைய டாக்டர் கவிதா சஸ்பெண்ட் பண்ணாங்க கட்சியிலிருந்து. அப்பாவும் அண்ணனும் அவங்க வந்து கட்சியிலிருந்து இப்போ முழுமையாக விலகுகிறேன்னு விலகிட்டாங்க. எம்எல்சி பதவியில் இருந்தாங்க, எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்துட்டாங்க. விரைவில் நான் என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி ஃபியூட், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகராறு, அது பரவலாக பல இடங்கள்ல குடும்ப தகராறுகள் பெரிதாகி கொண்டே இருக்கின்றன. இதுவும் யார் கணக்குலையாவது நம்ம போட போறோமான்னு எனக்கு தெரியல. அல்லது நம்ம போட்டுட்டு இருக்கிற யார் கணக்குலையாவது அதெல்லாம் போடுறோம். ஆனா தனி மனிதர்களுடைய ஆசை, பேராசை, கோபதாபங்கள் இவையெல்லாம் காரணமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக வருது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கவிதா வந்து ஒரு அணைக்கட்டு கட்டினதுல அவங்களுடைய ஆட்சியில் நடந்த ஒரு அணைக்கட்டு கட்டினதுல பெரிய ஊழல் இருந்தது அப்படின்னு சொல்லி அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னபோது அவங்க வந்து தன்னுடைய தகப்பனருக்கு பரிஞ்சு பேசினாங்க. யார் அந்த அணைக்கட்டு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து இவங்க தாய்மாமன் தான், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவர் மேல பழி சொன்னாங்க. அவர் வந்து கட்சியில ரொம்ப வலுத்த சக்தியோடு இருக்காருன்னு சொல்லி தெரியுது. ஏன்னா அப்படி நேரடியாக அவர் மேல் பழி சொன்ன சில மணி நேரங்களில் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத பார்க்கும்போது கட்சியில வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்குன்னு தெரியுது. கவிதாவே சொல்றாங்க, கவிதா சொல்றத பார்த்தா எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் சூழ்நிலை கைதிகளாக அங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நாளைக்கு இது மாதிரி ஏதாவது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அச்சத்தை சொல்லியிருக்காங்க. இந்த குடும்ப சண்டையினால ஒரு கட்சி பிளவு விடுறது எல்லாம் பார்த்து 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 சலிப்பு வருது. கட்சி கொள்கைகளுக்காக பிரிவுவிடலாம், குடும்ப சண்டைகளுக்காக பிரிவுவிடக்கூடாது. அதுதான் நடக்குது. இல்ல, ஆங்கிலத்துல சொல்றது பொருளற்று போகிறதா, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, பவர் இஸ் திக்கர் தன் பிளட்ங்கிற மாதிரி வருது. பவர் வந்து பொலிட்டிக்கல் பவராக இருக்கலாம், மணி பவராக இருக்கலாம். அது வந்து அந்த பவர் இஸ் திக்கர் தன் பிளட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைச்சிட்டே இருக்குது. லார்ட் ஆக்டன் சொன்னார்ல, பவர் கரப்ட்ஸ், absolute power absolutely corrupts. முடிவெடுக்கிறதுக்கு 3 மாசம் கெடு அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் சார்பாக சொல்றாங்க. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏப்ரல் 8ஆம் தேதி தீர்ப்பு வந்து முடிவெடுப்பதற்கு 3 மாத கெடு விதிச்சிருந்தது ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும். அது இருக்கவே கூடாது, கெடுவே இருக்கக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு நினைக்குது. குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டு இருப்பதும் அதிலிருந்து தான் வருது. ஆனா உடனடியாக முடிவெடுக்க வேண்டியதுதான். சுப்ரீம் கோர்ட் 3 மாசம் கெடு கொடுத்ததே ரொம்ப அதிகம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் சொல்வதாக செய்தி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? டைமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்க முடியாது. அவங்களுக்கு 1 மாசம் டைம், 3 மாசம் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா அவருக்கு கவர்னர் இருந்து யாருங்க? இப்ப ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு ஆட்சி இருக்காருன்னா அவருக்கு எல்லாமே தெரியுமா? நிச்சயமா தெரியாது. ஆனால் மாவட்டத்தின் அனைத்து அதிகாரிகளும் அவருக்கு உதவி செய்கிறார். நீர்ப்பாசனத்துறையில வந்து ஒரு இஷ்யூ வருது, மக்கள் வந்து சொல்றாங்கன்னா நீர்ப்பாசனத்துறை எக்ஸிக்யூட்டிவ் நான் கூப்பிட்டேன்னா அவர் எல்லாரும் சொல்ல போறாரு. அதே மாதிரி கவர்னருக்கு வந்து அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களும் அவர் கவர்னருக்கு வந்து ஆலோசனை கொடுக்க முடியும். இதுல வந்து ஒரு காலத்துல வந்து சஞ்சீவ ரெட்டி வந்து இந்த யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது அப்படின்னு ஒரு சிக்கல் வந்தபோது, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லையே அப்படின்னு சிக்கல் வந்தபோது he called for நானி பால்கிவாலா was not in the government but he was a jurist. அது மாதிரி கவர்னருக்கு வந்து யார்கிட்ட வேணாலும் ஆலோசனை கேட்க முடியும்.
அப்போ எதுக்கு 1 மாசம் 3 மாசம் டைம் எதுக்கு தேவைப்படுது? ஆலோசனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டு தன்னளவில் முடிவெடுப்பதற்கு 3 மாசம் டைம் தேவைப்படாது. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க, சந்தேகமே இல்லை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.